கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெபம் வல்லமை வாய்ந்தது. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். பிரியமானவர்களே, ஜெபமே கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை. இறைமகன் இயேசுவின் வாழ்வும் இவ்வாறு தான் அமைந்தது. பகல் முழுவதும் பணி செய்த அவர் அதிகாலை நேரங்களிலும் மாலை நேரங்களிலும் இரவிலும் தனிமையில் இறைவனோடு ஜெபித்தார். இறைவனோடு அவர் ஜெபித்ததுதான் அவருடைய வாழ்வுக்கான ஆற்றலை கொடுத்தது. நம்முடைய ஜெபமானது இறைவனோடு மட்டுமல்ல, சமூகத்தோடும் நாம் ஆழமான உறவை உருவாக்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்னை தெரசா இந்த உலகில் வாழ்ந்தபோது ஒவ்வொரு நாளும் காலையில் 1 மணி நேரம் நற்கருணை நாதரோடு உரையாடுவது வழக்கம். அவர் ஒரு நாள் தன்னுடைய அறையில் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தார். அப்போது அவரை பார்க்க அரசு அதிகாரிகள் வந்தனர். அவர்கள் வந்த செய்தி அன்னை தெரசாவுக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் அன்னை ஜெபித்து கொண்டே இருந்தார். அன்னை வெளியே வருவதற்கு இன்னும் 45 நிமிடங்கள் ஆகும் என்று அந்த அதிகாரிகளுக்கு சொல்லப்படுகிறது. இவர்கள் காத்திருக்கிறார்கள். அன்னை தெரசாவும் ஜெபித்துவிட்டு வெளியே வருகிறார். அப்போது அந்த அரசு அதிகாரிகள் கேட்டார்கள், நீங்கள் ஏன் எங்களை காத்திருக்க வைத்தீர்கள்? எங்களுக்கு ஏராளமான பணி இருக்கிறது. நீங்கள் ஜெபத்தின் இடையே வந்து எங்களுடன் பேசியிருக்கலாமே என்றனர். அன்னை தெரசா சொன்னார், நான் தினசரி இந்த வீதியில் உள்ள மக்களோடு வாழ்வதற்கும் எனது நேரத்தை செலவு செய்வதற்கும் நற்கருணை ஆண்டவரோடு 1 மணி நேரம் செய்கிற ஜெபம்தான் எனக்கு ஆற்றலை தருகிறது. இந்த ஆற்றல்தான் என்னை சமூகத்தில் உயரியவராக மாற்றுகிறது என்றார். அன்பானவர்களே, நம் ஒவ்வொருவருக்கும் ஜெபம் முக்கியமானது. நாமும் பல்வேறு பணி நெருக்கடிகள், சவால்கள், துன்பங்கள் மத்தியில் குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது ஆண்டவரோடு அமர்ந்திருந்து ஜெபிப்போம். இந்த ஜெபம் கொடுக்கிற ஆற்றல் நம்மையும் உயர்ந்தவர்களாக உயர்த்தும். அன்பு இறைவா, நாங்களும் இந்த தவக்காலத்திலே உம்மை போன்று எங்கள் வாழ்விற்கான ஆற்றலை ஜெபத்திலே பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா. ஆமென்.